சிவராத்திரியின் மறுநாள் காலையில் ஐயனை வேண்டலாம் அப்படின்ட்டு முதல்ல வகுத்துக்கு சாப்பிட்டோம். ஏன்னா ஐயனை எப்பயுமே சாப்பிட்டு கொடுப்பார் இல்லையா. சாப்பிட்டுட்டு ஐயனை நிம்மதியாக சரி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்திருக்கோம். மேடம் நிற்கிறாங்க, வாங்க உள்ளே போய் ஐயனை அப்படியே ஒரு செல்யூட் போட்டுட்டு ஐயனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம கேட்ட கோரிக்கையெல்லாம் ஐயன் நிறைவேற்றி வச்சுருக்கார் இல்லையா, அதுக்காக ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியா. சரிங்களா, வாங்க ஐயனை உள்ளே போய் பார்ப்போம். ஐயன் சர்க்குருவின் அந்த பாதங்களை தொட்டு வணங்குவதற்கு மீண்டும் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன, குடும்பத்தோடு போனோம். அதுதான் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் போயிருக்கும்போது ஐயனுக்கு விபூதி அபிஷேகத்தில் விபூதியில் காப்பு பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் விபூதி காப்பு போட்டது. சந்தன காப்பை கூட பார்த்துருக்கேன், நான் விபூதி காப்பை பார்த்ததில்லை. ஐயன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. குடும்பத்தோடு போய் தனியாக போனால் கூட எப்பயுமே ஒரு இது கிடையாது. குடும்பத்தோடு போகிறது கோயில் குளங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த புண்ணியமும் அந்த பாக்கியமும் அன்று கிடைத்தது. நன்றி இறைவா, சர்க்குருவே நன்றி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்க்குரப்பா, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் தபோவனத்தின் அழகை காண குடும்பத்தோடு அப்படியே வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக அதுதான். எப்பயுமே ஒருத்தர் 2 பேர் போகிற இடத்துல இன்றைக்கி குடும்பத்தோடு போனோம். மனசுக்கு மிகப்பெரிய நிறைவு. அது உள்ளே நுழைஞ்சாலே தபோவனத்துக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள், 2 பக்கமும் ரொம்ப அற்புதமான பூச்செடிகள் ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை நம்மளை அப்படி அழகாக ஒரு வரவேற்கிற ஒரு அற்புதமான காட்சி தான் தபோவனம். போயிட்டே இருக்கும்போது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அன்னபூரணியை அப்படியே நேச்சுரலாக அப்படியே எப்படி இருக்கும், மனசே பறிபோயிடும். அவ்வளோ அழகான ஒரு இடம்தான் நம்ம தபோவனம். பக்கத்தில் தான் இருக்குது. கணக்கம்பட்டியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான். இயற்கை அழகோட பூக்கள் நம்மளை வரவேற்க, ஐயன் என்னமோ நம்மளை பூ வடிவத்தில் இருந்து அழகாக கொஞ்சி வரவேற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அங்கே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய அங்கே அதிசயம், அழகும் கூட. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். पराजितपद्मरागौ ब्राह्मीर्महोदभाग्यां सम्माहनेऽपि सपदिक्लममानदानौ काशरणं ददेति भूयोऽपि मध्यमिहतौ परतर्षिखरे शिरसि शुचीनां चित्तेऽप्यनन्यताद्रिशिखराभयनायमानौ. சர்க்குருவே சரணம். மீண்டும் தியான மண்டபம், அமைதிக்கு பேர் போன இடம், ஐயனை நேரில் பார்க்குற ஒரு இடம். நம்ம வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் எல்லாருமே சந்தோஷப்பட்டு பாராட்டின இடம் தியான மண்டபம் தபோவனத்தில். சரிங்களா, அங்கே உள்ளே போய் சர்க்குருவினுடைய அந்த அற்புதமான சிலை வடிவம் அமைப்பை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, வாங்க பார்க்கலாம்.
செல்வம்மா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உள்ளே வந்திருக்கீங்க, ஐயனை பார்த்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம். இதில் எதிர்பார்க்கல. சரி. ஆனால் எங்கள் ஐயா சுற்றி ஒரு வாரம் ஆச்சுன்னா வா 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 கூப்பிடுறாரு. சரி, வந்துடுறோம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? நான் சொல்ல பார்ப்போம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அமாவாசை. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஸ்பெஷலே இருக்குது. மக்களுக்கு சொல்லணும் என்னென்னா, எப்படியாவது ஒரு 3 பேர் வருவோம், இல்லை நம்ம 2 பேர் வருவோம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டிலேருந்து வந்து? எல்லாம் 2 பிள்ளைங்க 4 பேர் வந்திருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி ஸ்பெஷல். சரியா? கருப்புரையா எல்லாத்தையும் மாற்றிடுவார். சரி, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நன்றி. நான் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். எங்களை சொல்கிறீங்கள, அது பூரா ஐயா நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், நீங்கள் போகணும், போய் செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்குறீங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆமாம் சொன்னாங்க, மாமனார் கேட்பார், கொடுங்க. என்கிட்ட சொல்கிறீங்களே, ஐயோ ரொம்ப அது சார் இது சார் அப்படியா இப்படியா, வீடு கட்டினே பாதிலே நிற்கிது, கட்ட முடியல, குழந்தை நிற்க மாட்டுது, குழந்தைக்கு வாய் பேச முடிய மாட்டுது, குழந்தைக்கு ரொம்ப மேல் முடியாமல் இருக்குது, வீட்டில் ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப குடிக்கிறாரு, ரொம்ப எங்களை சிரமப்படுத்துகிறாரு எல்லாம் சொல்கிறீங்க. அதை பூரா நாங்கள் வந்து ஐயா கிட்ட விட்டுச்சாச்சு, சொல்லியிருக்கீங்க. ஐயா எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஆனால் நிச்சயமாக விட மாட்டார் ஐயா, இல்லையா? தாமதமாக கவலைப்படாது. நிச்சயமாக ஐயன் நல்லதே பண்ணுவார், இல்லையா? குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.